Hi friends, Assalamu alaikum. Today வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பீச்சுக்கு வர்றதும் இன்றைக்கி ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு நைட் வரைக்கும் என்ன பண்ணோம் அதை ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜ்பூஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது பிரியாணி செய்யலாம், நெய்ச்சோறு செய்யலாம் அப்படின்னு நிறைய இது போயிட்டு டிஸ்கஷன் போயிட்டு லாஸ்ட்லாம் வந்துட்டு அரபிக் ஃபுட்டே செஞ்சிடலாம், மஜ்பூஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ வந்து மணி இங்கே வந்துட்டு 1 மணி தான் ஆகுது. ரொம்ப வெயில். சாயந்தரம் ஒரு 4-5க்கு போய்க்கலாம், ஏன்னா அப்போ தான் வெயில் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போய்க்கலாம். அது வரைக்கும் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடலாம் அப்படி சொல்லி தான் சமைச்சிட்ருக்கோம். எனக்கு இந்த சமையலெல்லாம் அவ்வளோ தெரியாது. இன்னொரு சிஸ்டர் தான் சமைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்லா அரபி ஃபுட்டெல்லாம் தெரியும். அவங்க தான் சமைச்சிட்ருக்காங்க. இதில் அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி தான் எடுத்துக்கிட்டாங்க. 2 கிலோ அரிசிக்கு 3 தக்காளி தான் எடுத்தாங்க. அதிகமான இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. அரபி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் இங்கே சாப்பிட்றாங்க. மஜ்பூஸ், அப்புறம் மந்தி, ஒரு வெரைட்டி நேம்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குன்னு ஊரில் ஃபுட்டுக்கு. வெளியெல்லாம் போய் சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணாங்க. பட்டை கரம் மசாலா இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பொடி இருக்குல்ல, அது வந்து இதில் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணாங்க. இது மாதிரி நீ ஊருக்கு போய் ஒரு நாளைக்கு செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நான் வந்து தனித்தனியாக என்னென்ன பண்ணலாம் அப்படி சொல்லி நம்மளோட டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டணும். வதங்க விட்டதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் போட்டாங்க. இங்கே மேக்ஸிமம் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக்கும் ஒரு 4-5 அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. மட்டனை வந்து கழுவி நம்ம தான் குக்கரில் வேக வைப்போம். இங்கே வந்துட்டு அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டி அப்படியே போட்டாங்க. பாஸ்மதி ரைஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தாங்க. அந்த வடிகட்டின தண்ணியும் அதுக்கப்புறம் மட்டனோட தண்ணியும் மட்டும்தான், இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே கிடையாது. அப்படியே இதில் வந்துட்டு நல்லா இது பண்ண வச்சுட்டு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் அங்கே போய் க்ரில் பண்ணலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஃபுல்லாக மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுறாங்க. அதனால நம்மளும் செய்யலாம் அப்படி சொல்லி க்ரில்லெல்லாம் பண்ணலான்னு மசாலாலாம் தடவி வச்சு நம்மளோட ஃபுட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சு இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். நான் இங்கே பக்கத்தில் தான் பீச், அதனால் நடந்து போகிற தூரம் தான் அப்படி சொன்னதுனால நம்ம நடந்தே போயிட்டுருக்கோம். இங்கே மணி வந்து 5 மணி தான் ஆகுது. ஆனால் நம்ம ஊரில் 1 மணி அடிக்கிற வெயில் வந்துட்டு இப்போ அடிச்சிட்ருக்கு. அவ்வளோ வெயிலுங்க, தாங்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்து வர்றதுக்குள்ளே எனக்குலாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரியான வெயில் சரிதா, பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு போகிறோம். அதான் பீச்சு சரிங்களா. எங்கள் வீடு தான் அங்கே இருக்குது. அங்கேருந்து கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் போகணுமான்னு எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்துட்டோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ அடித்து பிடிச்சி அப்படியே பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நடக்கவே முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. அவ்வளோ இந்த பீச்சை பார்க்கும்போதே அப்படி சுகமாகவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ளூஷாக அழகாக இருக்குங்க. அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும்போது தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி வந்து அப்படி சூப்பராக ரொம்ப நேரம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் தண்ணியில் குளித்து ரொம்ப நேரம் இருந்தோம். இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பீச் மாதிரி கிடையாது. கொஞ்சம் கால் வைக்க தான் நம்ம ஊரில் முடியும். இங்கே அப்படி இல்லை, 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போனாலும் நம்ம கழுத்து வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். ஆனால் அவ்வளோ லாங்கில் நாங்கள் போய் உள்ளே விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கரைக்கு வந்துட்டு ஏன்னா சன்செட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி வந்துட்டேன். அது ஏன்னா வந்து 4 மணிக்கு வர சூரியன் உதயமாக
ஆகிற வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். நான் 4 மணிக்கெலாம் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அதனால் வந்துட்டு இப்போ தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. இவங்கெல்லாம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து ஸ்ரீலங்கா இவங்க எல்லாருமே. இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நாளைக்கு போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு ஃபனி வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஹார்ட் இன் ஷேப் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிக்கிற மாதிரி. ஆனால் கண்ணு சரியான எரிச்சலுங்க. அவ்வளோ காரம் எப்படி சொல்கிறது, ரொம்ப எரிச்சல் தர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நீச்சல் வச்சு நான் வந்து நீச்சல் அடிச்சுட்டு முன்னாடி வந்தேன். எனக்கு நீச்சலெல்லாம் தெரியாது, இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டது வச்சு வந்துட்டேன். ஏன்னா இருட்டாயிடுச்சு, பசங்க மட்டும்தான் தண்ணியில் விளையாண்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா சிக்கன் வந்து கிரில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே மேக்ஸிமம் நைட்டு விடிய இருந்து சாப்பிட்டு சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் கிரில் பண்ணி அப்படியெல்லாம் தான் கிளம்பி போவாங்க. 4 மணி வரைக்கும்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து பசங்களெல்லாம் வச்சுருக்கனால சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு சிக்கன், அதுக்கப்புறம் குபூஸ் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம். குபூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே காலி ஆயிடுச்சு, அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் உட்காந்து கிரில்லெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடுற இடத்துக்கு போயிட்டோம். இது வந்து ஹோம் பீச், ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் அலோடு. இங்கே விளையாடுற இடம், அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பாட்டு கேட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் 12 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.